அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கங்க. உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் முனிராஜ். இன்னைக்கு போடக்கூடிய ஒரு பதிவு ஜென்ம நட்சத்திரம் உண்டான ஒரு பலனுங்க. பொதுவாகவே நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகணும், எந்த மாதிரி வழிபாடு பண்ணுவோம், ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி போடக்கூடிய ஒரு பதிவு ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பதிவுங்க. முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கடலில் நீர் ஆடிட்டு நாளிக்கிணறுல தீர்த்தம் பழிச்சிட்டு அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணாலே மனக்கஷ்டம், மனக்குழப்பம், தொழில் சங்கடங்கள், குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள், திருமணம் தடைப்பட்டு போகக்கூடிய ஒரு காரியம், திருமணம் ஆகக்கூடிய ஒரு காரியம், சுபகாரியம் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணாலே ஒரு மாற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, இவங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு மாசத்துல ஒரு தடவை ஆசி வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற மாதிரி கடலில் நீராடிட்டு நாளிக்கிணறுல தீர்த்தம் தெளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு முக்கியமாக மாற்றம் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 ராசிக்குமே குருவோட கிரகத்தினோட பார்வை காமிக்கிறதுனால திருச்செந்தூர் குரு ஸ்தலம். அப்போ குரு ஸ்தலத்துக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணாது ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு உங்களோட குல தெய்வ கோவிலுக்கு 48 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணால் குடும்பத்துக்குள்ள குல தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். குலதெய்வம் அனுக்கிரகம் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமே நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். குலதெய்வம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு பதிவு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.